என்னடா 2 கேன் போடாம 1 கேன் போடுற? நீங்க தான் ஊருக்கு போறீங்களா, அதான் 1 கேன் போட்டேன். நீங்க வந்துட்டு கால் பண்ணுங்க, இன்னொரு கேன் போடுறேன். ஊருக்கா? டேய் நான் காசெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். டேய் எங்க போறீங்க? ம் எங்க கட்ட பொண்டாட்டி என்கிட்ட சொல்ல கேன் போடணும்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கேன். எங்க போறீங்க? நான் எங்கேயும் போலடி. என்கிட்டயே மறைக்கிறீங்க பாத்தீங்களா? எனக்கு புரிஞ்சிருச்சுங்க. நீங்க எங்கேயோ போறீங்க. அவன்கிட்டலாம் ஃபர்ஸ்ட் சொல்லி வச்சிருக்கீங்க. நான் என்கிட்ட நிஜமா மட்டும் எங்கேயும் சொல்லல. போலடி. பாத்திரம் விளக்கியாச்சு, பாலும் காய்ச்சி வச்சுட்டேன். நீங்க ஊருக்கு போயிட்டு வந்து சொல்லுங்க, நான் வரேன். இது ஊருக்கா? அக்கா அக்கா ஏய். அக்கா மேடம் எங்க போறீங்க? எங்கேயும் போலங்க. ஏண்டி கட்டின புருஷன் கிட்ட கூட சொல்லாம வேலைக்காரிக்கு தெரிய அளவுக்கு எங்க போறீங்க? எங்க நான் எங்கேயும் போலங்க. எங்க போற? அவங்க எனக்கு எதுவும் தெரியாது. நான் உண்மையை எதுவும் சொல்லி சொல்லல. எங்க போற? ம், ம், ம்ஹும். புரிஞ்சிடுச்சு. புரியலையே. இத புடி. ஃபைட்டா? வெயிட். ஆழியா ம், சொல்லுங்க டாடி. தண்ணி கேன் அங்கிள் கிட்ட வெளியூர் போறோம்னு சொன்னது யாரு? நான் தான். கேளு. அப்ப வேலைக்காரம்மா கிட்ட ஊருக்கு போறேன்னு சொன்னது? நான் தான். அப்போ மேடம் எங்க போலாம்னு பிளான் வச்சிருக்கீங்க? வச்சிருக்கீங்க? வெக்கேஷன். ஏண்டி வெக்கேஷன் வெக்கேஷன்றீங்களே, நாம எல்லாரும் ஏன் இந்த கண்ணம்மா மாதிரி வெக்கேஷன் போக கூடாது? சீரியல்ல பார்த்துட்டு சொல்றி. கலாய்க்க. பேக் இருக்கு, பொண்ணு உள்ளத்துக்கு பொண்ணு போயிடலாமா? வந்துட்டா பாரு. யாரு? புரிச்சு. டாடி. ஏன் டாடி டி? சொல்லுங்கப்பா. என்னம்மா வெக்கேஷன் போறீங்களா? பாப்பா சொன்னா எங்க போறீங்க? கண்ணம்மா மாதிரி பேக தூக்கிட்டு ஊர் ஊரா போலாம் பேசிட்டு இருக்கோம். நீ வேற எங்க போறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கோம்பா. அட இதுல என்னம்மா யோசிச்சுக்கிட்டு, புளி சாதம் கொஞ்சம் கட்டின்னு அப்படியே வண்டலூர் ஜூ போயிட்டு வாங்க. ஏய், ஏய். வேணாம்ப்பா. வைப்பா போன், அப்புறமா பேசுறேன். புலி சாதமா வண்டலூராம். ஆனா இவ ஏதோ பிளான் பண்ணி தாண்டி எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்கா. இப்ப மட்டும் நாம எங்கேயும் போலன்னு வச்சுங்க, பாக்குறவங்க எல்லாம் போலியா போலியா ஏன் போலன்னு கேட்டு சாவடிச்சிருவானுங்க. இவ்ளோ பிளான் பண்ணீங்களே, நீங்க எங்க போலான்னு பிளான் வச்சிருக்கீங்க? அதெல்லாம் நான் ஒன்றும் பிளான் பண்ணல. 8 மாசமா வீட்லயே இருக்கோம். ஸ்கூலுக்கு கூட போல. போர் அடிக்குது. எங்கேயாச்சும் வெளியில போகணும், அவ்வளவுதான். ஆமாங்க, நம்மளும் குலதெய்வம் கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. அப்படியே போய் சாமி கும்பிட்டு ஒரு மொட்டையை போட்டு வந்துடலாமா? வேணாம்பா. நான் 2 பேர் மூஞ்சும் அப்படியே போகுது. உங்களுக்கு கஷ்டமா இருந்தா சொல்லுங்க, நான் மொட்டை போட்டுக்கிறேன். உனக்கு மொட்டை போட்டா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தாண்டி மூஞ்சி அப்படி கஷ்டப்படுது. இவர் மட்டும் மொட்டை போட்டு அப்படியே பிற விண்டிசல் மாதிரி இருப்பாரு. சண்டை எல்லாமே தூக்கி குப்பை தொட்டில போட்டுருங்க. எனக்கு ரொம்ப அழகா, ரொம்ப ஜாலியா, நிறைய திங்ஸ் வாங்குற மாதிரி, நிறைய சுத்தி பார்க்கற மாதிரி ஒரு இடத்துக்கு போலாம்பா. போலாங்க. செம்மல்ல, ரொம்ப அழகா, ரொம்ப அழகா, நிறைய இடத்த சுத்தி பாக்குற மாதிரி, நிறைய சுத்தி பார்க்குற மாதிரி, நிறைய பொருளுங்க வாங்குற மாதிரி, நிறைய பொருளுங்க வாங்குற மாதிரி. ஒரு இடத்த சொல்லுங்க போலாம். வாட்சுங்க பாரு, வருமானம் கழிக்கு. விளங்குச்சு. ஏய், ஊட்டி போலாமா? மம்மி, வெக்கேஷன்னாலே ஊட்டி தானா? வேற ஏதாச்சும் சொல்லு. வேற அப்ப கொடைக்கானல். ஏய், இட்லி இல்லைனா பொங்கல்ன்ற மாதிரி ஊட்டி இல்லைனா கொடைக்கானல் தானா? வேற எதனா சொல்லு. மம்மி, ஊட்டி இல்லைன்னா கொடைக்கானல், இது ரெண்டுத்தை தவிர ஏதாச்சும் சொல்லு. இவ்ளோ நொரநாட்டியம் பேசுறீங்கல்ல, உங்க 2 பேர் மூளையும் அப்படியே ஃப்ரெஷ்ஷா தானே இருக்கு. யோசிச்சிருவோமா? எண்ட ஓமனே, கண்டுபிடிச்சிட்டான். காட்ஸ் ஓன் கண்ட்ரி கேரளாக்கு போவோமா? போலாமே. என் ஃப்ரெண்டுங்க போயிட்டு வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டாமா. எனக்கு மட்டும்தான் இன்ட்ரெஸ்டே இருக்காது. அப்ப எங்க போறது நீயே சொல்லு. எங்க வேணாலும் போலாம். ஃபர்ஸ்ட் இந்த சோஃபா விட்டு எழிஞ்சு போலாம். ச்சே, ராசியே இல்ல. ஐடியாவே வர மாட்டேங்குது. ச்சே, நான் போறேன். விஷம் விஷம் விஷம். ஏய், அவளே ஆண்டி திட்டுற? சொன்னது கரெக்டு தான். உங்க அப்பா வாங்கி கொடுத்தான் பாரு. ராசியே இல்ல சோஃபாடி. வேற எங்கனா போய் யோசி. எங்க எங்க எங்க? என்ன கன்னியாகுமரியா? வேறனா போய் யோசிடி. வந்துட்டாலும் கன்னியாகுமரி காந்தி பண்ண ஒன்று காண்டியில். நீங்களும் பிளான்